இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா புதினா சாதம். இதுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு புதினா கழுவி வச்சுக்கிறோம். மல்லி 1 கைப்பிடி அளவுக்கு, 2 துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகா, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு வானல் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு பொரிஞ்சோடனே வேர்க்கடலை, கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதியும் சேர்த்து இப்போ நம்ம தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானோடனே இதில் கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம சாதம் எண்ணெய் ஊற்றி ஆற வச்சு வச்சுருக்கோம். அந்த சாதத்தை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு நீங்கள் எந்த ஒரு தொட்டுக்கும் தேவையில்லை. இதில் இருக்கிற மல்லாட்டை அதை வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.